டேரெக்டாக நமக்கு ஜோத்பூருக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம போகலாம். நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போ புஷ்கரோட ஒரு ஃபேமஸான ஒரு லேக்குங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம ஜெய்சல்மரில் இருக்கோம். நம்ம ஜெய்சல்மர்லேருந்து ஜோத்பூர் வரைக்கும் நம்ம ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேங்க, ஜெய்சல்மர் விட்டு தாண்டி வந்தாச்சு. நீ அப்படியே வந்து நம்ம லிஃப்ட் எடுத்து இந்த சைடு அப்படி நம்ம போகலாம். பையா வந்து ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம வந்து போவாருங்க. இங்கேருந்து நம்ம ஜோத்பூருக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம ரீச் ஆக பார்ப்போம். சுக்ரியா பை. அப்படியே நம்ம வந்து போகலாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாப்புல நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள், ஜெய்சல்மரில் இந்த கல்லை வச்சு தான் எல்லா பில்டிங்ஸு, எல்லா ஃபோர்ட்டு, வீடு எல்லாமே இந்த கல் தான். சரி, நம்ம அப்படியே பேக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சொன்னேன்ல, இந்த கல் தான் வீடுக்கு எதுக்குனாலும் அப்படியே செதுக்கி அப்படியே அட்டாச் பண்ணுறது. ठीक है. ஸோ பையா வந்து இறக்கி விட்டாப்புல. நம்ம அப்படியே அடுத்த ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி அப்படியே அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே நம்ம ஜோத்பூர் போகலாம். தூரம் நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு இந்த பையா சொன்னாப்புல எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டார். ஜோத்பூர் போகிறேன்னு ஏறிக்கேன்டாப்புல. அப்படியே நம்ம ஏறி போவோம். பஸ்ஸு வந்து ஜோத்பூர் தாங்க போகுது. நான் வந்து போட்டேன், பேக்கை வந்து போட்டு வெளியே உட்காந்து போயிடுவோம். இந்த பஸ் வந்து ஜோத்பூர் தான் போகுது. இதோட டிக்கெட்டு வந்து 300 நினைக்கிறேன், இந்த ஜெய்சல்மர்லேருந்து ஜோத்பூர் போகிறதுக்கு. சலேமே அப்படியே நம்ம போகலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. அப்படியே உட்காந்துக்கிற வேண்டியதாகல அட்டையை வச்சு மேலே மந்தே பொத்திக்கணும். அவ்வளோ வெயில் அடிக்குது. டேரெக்டாக நமக்கு ஜோத்பூருக்கே லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம போகலாம். ஐயா வந்து ஜோத்பூர் அவுட்ரு வந்துட்டாருங்க. நம்ம இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு புஷ்கரை நோக்கி போவோம். நம்ம பேக் எடுத்துகிட்டு கீழே இறங்குவோம். சுக்ரியா பாய் பாய். கரெக்டாக அவுட்ருங்க. ஒரு ரைட் சைடு போகிறோம். நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஜோத்பூர். நம்ம ஆல்ரெடிலாம் ஜோத்பூர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம இன்றைக்கி நைட் எங்கேயா ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம புஷ்கரை நோக்கி ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி போகலாம். கிட்ட போட்டாச்சுங்க இந்த சைடு. இந்த பையா தான் வந்து கேட்டாப்பில் என்ன பண்ணுறீங்க. சரி, அந்த இடத்துல டென்ட்டு போட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்பில் டென்ட்டு பிச் பண்ணுறதுக்கு. நாளைக்கு அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே போனோம்னு நம்ம புஷ்கர் போயிடலாம். ஹலோ, தேங்க்யூ, வெல்கம் ப்ரோ. டென்ட்டை போட்டாச்சு. அந்த பையன் வந்து எனக்கு தண்ணி வேணும்னே, தண்ணி அவங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வர போயிருக்காப்புல. கொண்டு வந்தார். ஓகே चलो बाय भैया. ஓகே 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 ठीक है. குட் மார்னிங். ஓகேங்க, நம்ம டென்ட்டை பேக் அடிச்சுட்டு அப்படியே நம்ம புஷ்கருக்கு நோக்கி நம்ம போவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜோத்பூர் பற்றிலாம் வீடியோ போட்டிருப்போங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். நம்ம மறுபடியும் ஒரே இடத்துக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு சரி புஷ்கர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் புஷ்கர் போகிறேன். ஓகே, அப்படியே பேக் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோங்க. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நானாக தண்ணி அடித்து வந்து மூஞ்சி கழுவ வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே நம்ம ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணி நம்ம புஷ்கருக்கு போகலாம். हाँ, साउथ तमिलनाडु से. तमिलनाडु से. इवन मेरे फादर साहब जो है ना इंडियन नेवी में थे. वी हैड पोस्टेड टू विशाखापट्टनम, कोची, केरला, आई हैव स्टेट देयर. स्टेट में. स्टेट मैं आ जाओ. ओके, ठीक है. बैक. नो मैं आ जाओ. सो यू आर इन इंडिया वर्ल्ड. ऑल इंडिया. ठीक है, चलो. So you do have a page on YouTube? Huh? On YouTube you have a page. So do you like samosa or this is called famous mirchi vada. Mirchi vada. I'll bring some cold drink for you.
ஆல்ரெடி இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜஸ்தான் ஜெய்சல்மர் போகிற வழியில் இது முன்னே வேறு லெவல் இருக்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இது வந்து இப்படி பெறுவார். நம்ம வந்து ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ. தமிழ்நாடு வண்டியில் ஏறி கொடுத்தது இப்படிங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு வண்டி கொஞ்ச நாள் ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம லிஃப்ட் எடுத்துருக்கோம் மறுபடியும். அவங்க எந்த ஊருக்கு நீங்கள்? திருநெல்வேலியா? திருநெல்வேலியில் எங்க? திருநெல்வேலி டு தென்காசி போகிற வரைக்கும். சரிண்ணே, சரிண்ணே. உங்கள் பேர்? Karpasam. கருப்பசாமி. உங்கள் பேர்? சிவா. சிவா. சரிண்ணே, சரி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ்நாடு வண்டியில் ஏறிடுறோம். அது எங்கே இருந்தது? இப்போ நம்ம இந்த இங்கே இருந்து ஹிமாச்சல் பிரதேசில் பார்த்தோம் ஒரு வண்டி, அதில் ஏறினது. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ஏறணும். ஸோ வண்டி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்து இவங்க ஆஃபீஸில் போட்டு கொஞ்சம் தூரம் நம்மளை இறக்கி விட்ருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழ்நாடு வண்டி, அந்த சைடு ஒரு தமிழ்நாடு வண்டி, இங்கே ஃபுல்லாக தமிழ்நாடு வண்டி தான். நம்ம தமிழ்நாடு வண்டியை பார்த்தாலே ஒரு ஹாப்பி ஆகிடுதுங்க. என்னன்னு தெரியல. ஒரு இப்போ சாமி அண்ணன் நீச்சல் தண்ணி கொடுத்துருக்காப்புல. இதெல்லாம் குடிச்சே பல வருஷம் ஆச்சு. சாப்பாடு ரசம், முட்டை, வச்சு முட்டை. கரண்டி தான் மாசு. இப்போ இந்த ரசத்துக்கு வச்ச கரண்டி தான். கரண்டியை வேற வண்டியில் மாறி போயிடுச்சு. போங்க போங்க. மொண்டை வாங்கிட்டோம்ல. கோடை பண்போடை. அவங்க அப்படியே இங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நேரம் அவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இவங்க அப்படியே இருந்து லெஃப்ட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம ஓகே, நம்ம அப்படியே அடுத்த லெஃப்ட் எடுத்து கிளம்புவோம். குல்ஃபியை போட்டு அப்படியே சைஸாக நம்ம கிளம்புவோம். சீத்தா பழம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க இந்த பழத்தெல்லாம். ஸோ 3 பழம் கொடுத்துருக்காருங்க 10 ரூபாய்க்கு. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான ஒரு பழம் தான். ஓகே தான். ஓகே. தமிழ் தெரியுமா? அவர் தமிழில் சவுக்கார்பேட்டில் தான் இருந்தாப்புல. சென்னையில் சவுக்கார்பேட்டில் தான் இருந்தாப்புல. சரி, நம்ம அப்படியே போவோம். ஸோ இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்கள் இந்த பார்த்தோன்னே எனக்கு வாங்கிட்டேன் நான். கிட்டத்தட்ட நானும் வில்லேஜ் தான். ஆனால் இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஃபைனலாக ஒரு வண்டி நின்றுச்சுங்க. கேட்டு பார்த்து போக வேண்டியதான். आप किधर जा रहे भाई? मैं तो जाऊंगा यार लंबिया. अब आ जाओ. पुष्कर कितना किलोमीटर? 60-70 किलोमीटर होगा यार. 60-70 में कितना नंबर? इंग्लिश नंबर मतलब इंग्लिश नंबर मतलब 70. हाँ 70. हाँ 70. ओके. ये ब्यावर है तो लंबिया 15 किलोमीटर पड़ेगा. हाँ हाँ ஓகேங்க. அப்படியே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தான் ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு லிஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். மேர்த்தா சிட்டி. ஸோ நம்ம மேர்த்தான்னு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தாங்க நம்ம புஷ்கர் போக முடியும். அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டருங்க. 35 किलोमीटर 35 है. हाँ करेक्ट. तमिल தெரியுமா? तमिल தெரியுமா? தெரியுமா? बोलिए. इतना आता नहीं है लेकिन थोड़ा सेम हिंदी में थोड़ा पहले है ना 2 साल रह गए वहाँ पे. ठीक है. सो थैंक यू भैया. थैंक यू. वेलकम. இவங்க வந்து கொஞ்சம் தூரம் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் எடுத்து நம்ம புஷ்கருக்கு போனாங்க. சரி ஓகேங்க. நம்ம அப்படியே அடுத்த லிஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம கிளம்புவோம். இன்னும் வந்து புஷ்கருக்கு வந்து 8 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த சைடு பாருங்க மவுண்டெயின் இருக்கு. ராஜஸ்தானில் ஒரு சைடுமே ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க. இந்த சைடு லேண்ட்ஸ்கேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க, எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஆனால் இந்த சேண்ட் இருக்குது, அந்த ட்ரைனஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது. கம்பேர்ட் டு இந்த ஜெய்சல்மர் சைடு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இன்னும் வந்து 8 கிலோமீட்டர் நம்ம புஷ்கர் போகிறதுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து புஷ்கர் ரீச் ஆகிட்டோங்க. ஸ்டாண்டு, புஷ்கரோட பஸ் ஸ்டாண்டு. இந்த சைடு இருக்குது. புஷ்கர்ல. ஓகே
दो मंजिला है ठीक है थैंक यू தேங்க்யூ. கொஞ்ச நேரம் நான் சும்மா நின்று இருந்தேன், கூப்பிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். अजमेर आपका किधर स्टेट है? किधर स्टेट है? हाँ हमारा द्वारका द्वारका குஜராத். ठीक है. இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறதுலாம் தரம்சாலா தானா? தரம்சாலானா ஃபுல்லி நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ண முடியுமான்னு பாவா, இல்லைன்னா டென்ட் எங்கேயாவது டென்ட் போட்டு தூங்கிற வேண்டியதான். நாளைக்கு கொஞ்சம் புஷ்கர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நேராக அப்புறம் வந்து அஜ்மீர் வந்து போகலாங்க. தமிழ்காரரை வந்து மீட் பண்ணேங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக காசியிலே இருந்திருக்காரு. இங்கே ஒரு 4 மாதமாக இருந்திருக்காரு. வீடியோவில் காமிக்க வேணான்ட்டாரு, அதனால தான் காமிக்கல. நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே இருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா ஃபேமஸான இடமா மாதிரி இருக்குது. நல்லா அந்த ஒரு வைப்பில் இருக்குது. செம்ம. வாழா செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து புஷ்கரோட லேக்குங்க. இங்கே வந்து பிரம்மருக்கு ஒரு கோவில் இருக்குங்க. அது வந்து நம்ம உலகத்திலே வந்து அதிகமாக பார்க்க முடியாது அந்த பிரம்மருக்கு இருக்கிற கோவில். இங்கே புஷ்கரில் இருக்குது, அப்புறம் நம்ம திருச்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ், பிரம்மருக்கு கோயில் இருக்கனால. இது உங்களுக்கு பின்னாடி தெரியுதுல்ல அந்த மலை வந்து அது வந்து ஆரவழி மலை தொடருங்க. இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் தாங்க இங்கே அதிகமாக வர்றது இந்த புஷ்கருக்கு. ஸோ இந்த லேக்கை சுற்றி ஃபுல்லாமே கோவில் தாங்க. இங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு கோவில், அப்படியே கோவில் தான் ஃபுல்லாமே.